Assalamu alaikum. Hello everyone. Welcome to Shapna's Tasty Kitchen. என்னுடைய யூடியூப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரமதான் கரீம். நம்ம எல்லாரும் ரமதான் வந்து வெல்கம் பண்ண ரெடி ஆகிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நோன்புக்கு நாள் எடுத்த வீடியோ தான். நாள்லேருந்து இந்த vlog வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு நோன்புக்கான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அங்கே போய் என்னென்ன திங்ஸ் வாங்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் நோன்பு வச்சதுக்கப்புறமும் இஃப்தாரோடையது நான் வந்து அப்படி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. லஞ்ச் வந்துட்டு சிக்கன் கப்ஸா வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட, அது ப்ளம்ஸும் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆப்பிள் அண்ட் பனானா வாங்கிட்டு வந்திருக்கோம். வெஜிடபிள்ஸில் நிறைய வாங்கிட்டு வந்தோம். கேரட், முட்டைக்கோஸ் இது எல்லாமே பாலக்கீரை, ஸோ வெஜிடபிள் நிறையா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெயினாக வந்து டேட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ரயான் வந்து பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம பாப்கார்ன் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அந்த குயிக்காக நம்ம வந்து டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரோசன் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்வீட் கார்ன், அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு ரெசிபி பண்ணுற யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சமோசா லீவ்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ், அப்கோர்ஸ் ஜெல்லி நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சேமியா, பிரெட் வாங்கியிருந்தோம். அப்புறம் நார்மலாக வந்து இந்த சேமியா கிச்சடியெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த சேமியாவும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே வந்து இந்த பிராண்டு தான் கிடச்சிச்சு, அதனால இதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சுகர் வந்து ஆஃபரில் போட்டிருந்ததுனால சுகர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மில்க்கு அண்டு கர்டு, பாஸ்மதி ரைஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால பாஸ்மதி ரைஸ். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணது. நிறையா வாங்கி ரொம்ப வீணாக போயிடும் இல்லையா, ஏன்னா நோன்பு டைம் சிலப்போ சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்துட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குக் பண்ணிட்டும் இருக்க முடியாது. அதனால வந்துட்டு இந்த வாட்டி பார்ப்போம், எப்படி வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்துட்டு ரெசிபீஸ் என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா நோன்பு அன்னைக்கு எடுத்தது. உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன் குக்கரில். அதே இப்போ வந்துட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அதே பாத்திரத்தில் வச்சு நான் மேஷ் பண்ண போகிறேன். என்ன ரெசிபின்னா சமோசா, வெஜிடபிள் சமோசா பண்ண போகிறேன். வெஜ் ஃபில்லிங் தான் இன்றைக்கி வைக்க போகிறதுனால வந்து உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். ஃப்ரோசன் வெஜிடபிள் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ இது வந்துட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்துட்டு நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து நம்மளுடைய ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதுவும் இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிறதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணதுனால இப்போ சேர்க்கக்கூடாது.
நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய வெஜ் ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் சமோசாவில் வச்சுக்கலாம். இது வந்து நோன்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. ஸோ வந்து வீடியோ வந்து பாதியிலேயே வந்து நான் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. என்னோடய பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்துட்டு நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த வாட்டி வந்து சிம்பிளாக இருக்க போகுதுன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து டைமிங் எனக்கு செட் ஆகலை. ஸோ சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரோஸ் மில்க் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டேட்ஸு, சமோசா இதுதான் வந்து இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் புலாவ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.